ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெறுமா இடம்பெறாதா என்கின்ற சந்தேகங்கள் இருக்கின்ற இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தலைமையில் இன்று பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தை நோக்கி பயணப்பட இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒருபோதும் ஈரான் பங்கு பெற்றாது என்று சொல்லியிருக்கின்ற நிலையில் ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவும் இன்று இஸ்லாமாபாத் நோக்கி பயணப்படுவதாக உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகின்ற இந்த நிலையில் அமெரிக்கா மற்றொரு ஈரானினுடைய மிகப்பெரிய எண்ணெய் டேங்கரை கைப்பற்றியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான 8 பெண்மணிகளை விடுதலை செய்வது இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு ஒரு எதிர்நிலைகளை உருவாக்கும் என்று கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. யார் அந்த பெண்மணிகள், எதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டு ஈரானினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்களை நாங்கள் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானுடனான இந்த போர் நிறுத்தம் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்தி இந்த காலப்பகுதியில் அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் புதிய பல வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கி இருப்பதற்கான சேட்டலைட் படங்களை சீனாவினுடைய ஒரு சேட்டலைட் நிறுவனம் வெளியிட்டிருப்பது இப்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய தினம் ஈரானினுடைய மற்றொரு கப்பல் அமெரிக்க படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இது இலங்கைக்கு அருகில் ஈரானினுடைய மிக முக்கியமான கப்பலான டிஃபனியை அமெரிக்கா கைப்பற்றி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது அமெரிக்கா கைப்பற்றிய 2வது ஈரானினுடைய கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க கடற்படை வீரர்கள் ஹெலிகாப்டர்களின் மூலம் கப்பலின் மேல் தரையில் இறங்கி அதை கைப்பற்றியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த அமெரிக்க நடவடிக்கையின் பின்னால் உள்ள ரகசிய திட்டங்கள் அவை, பொருளாதார கோட்பாடுகள் என்ன, ஏன் இந்த கப்பல் அமெரிக்க இராணுவத்தால் இலக்கு வைக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது? மேலும் பாகிஸ்தானில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரான் இடம்பெறாது என்று புறக்கணித்திருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற நிலையில் இந்த கப்பல் கைப்பற்றல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கப்பலை கைப்பற்றியதன் மூலம் பாகிஸ்தானில் இடம்பெற இருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரானை பங்கு கொள்ளச் செய்வதற்கான ஒரு அழுத்தத்தை வழங்குகின்ற நிகழ்வா என்ற கேள்வி இப்பொழுது எழ ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்க கடற்படை ஈரானுடன் தொடர்புடைய மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை கைப்பற்றும் நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டது. ஈரான் எண்ணெய் கப்பல் கைப்பற்றப்பட்ட நேரமும் அது கைப்பற்றப்பட்ட லொகேஷனும் மிக முக்கியமானது. முதலில் கப்பல் கைப்பற்றப்பட்ட லொகேஷனை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஈரான் எண்ணெய் டேங்கர் கப்பல் இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை கடந்து சென்று கொண்டிருந்த போது இன்று அமெரிக்காவினுடைய படைகளால் அதிரடியாக இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அது செல்வதற்கான இடமாக சிங்கப்பூர் இருந்தது. அந்த இடத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்க்கலாம். ஆசியாவில் உள்ள பாகிஸ்தானில் ஈரான் நாளை அமெரிக்காவுடன் பேசுமா என்பது குறித்து மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கின்ற இந்த நிலையில் அமெரிக்கா இந்த கப்பலை கைப்பற்றி இருக்கின்றது. இந்த கப்பல் அமெரிக்காவினால் கைப்பற்றப்பட்ட போது இந்த கப்பல் சிங்கப்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் ஆசியாவினுடைய பாகிஸ்தானில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் நாளை நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கப்பல் கைப்பற்றப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுடன் ஈடுபடுமா இல்லையா என்ற மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதே நேரத்தில் அமெரிக்கா ஆசியாவில் ஈரான் கப்பலை கைப்பற்றியிருப்பது மிகப்பெரிய சந்தேகங்களையும் உருவாக்கி இருக்கின்றது. நாளை ஈரானுடைய படை இஸ்லாமாபாத் நோக்கி வந்தால் ஈரான் எண்ணெய் கப்பல்கள் ஆசியாவின் எந்த பகுதியாக இருந்தாலும் கைப்பற்றப்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை இது அமெரிக்கா கொடுத்திருக்கின்றது. இது ஒரு மிக அருகிலுள்ள அச்சுறுத்தல். ஈரான் தனது எண்ணெயை ஆசிய சந்தையில் விற்க முடியாவிட்டால் அதன் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் சரிந்துவிடும். ஏனெனில் ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதி என்பது மிக பெரும்பாலும் ஆசிய நாடுகளை சார்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அமெரிக்காவினுடைய கடற்படை இப்ப மெடிட்டேரியன் கடலை கடந்து ஆசியாவிற்குள்ளும் நுழைந்திருக்கின்றது. இந்த கப்பல் கைப்பற்றல் மிகப்பெரிய சந்தேகங்களை உருவாக்கி இருக்கின்றது. ஆசியாவினுடைய கடற்பகுதிக்குள் புகுந்து ஈரானினுடைய கப்பல் ஒன்றை கைப்பற்றியிருப்பது ஈரானுக்கு எதிரான கடல் நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. கடந்த நூற்றாண்டின் இறுதியில் இத்தகைய நடவடிக்கை பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கைப்பற்றப்பட்ட
கப்பலின் பெயர் டிஃபனி. இதன் IMO நம்பர் 92733337 என்று சொல்லப்படுகின்றது. இதன் கால் சைன் A2AB46 என்றும், இந்த கப்பல் கைப்பற்றப்படவில்லை என்றால் இது எதிர் திசையில் திருப்பப்பட்டு ஏப்ரல் 25 இரவு 8 மணி அளவில் சிங்கப்பூரை அடைந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றார்கள். அமெரிக்க படைகளால் கைப்பற்றப்பட்ட இந்த ஈரான் கப்பலானது ஈரான் கொடியுடன் பயணம் செய்யவில்லை. அதே நேரம் இது போஸ்ட்வானா நாட்டினுடைய கொடியின் கீழ் பயணம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பல் சுமார் 2 மில்லியன் பேரல் எண்ணெயை ஏற்றி சென்றிருக்கின்றது. தற்போது இந்த கப்பல் முழுமையாக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அமெரிக்க கப்பல்கள் இந்திய பெருங்கடலை கடந்து அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள் சென்றிருக்கின்றன. இந்த நடவடிக்கை அமெரிக்க இந்தோ பசிபிக் கமாண்ட் பெக்கம் மூலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டளை மையம் பொதுவாக அமெரிக்க கடற்படையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இந்த சம்பவம் இந்திய பெருங்கடலில் நடந்ததால் இந்தோ பசிபிக் கமாண்ட் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றது. இந்த கப்பல் கைப்பற்றப்படும் தொடர்பாக ஈரான் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் தீவிரமாக முயற்சிக்கிறது. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் இஸ்லாமாபாத் நகரை விட்டு வெளியேறி இருப்பதாகவும் CNN தகவல் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தை நடந்தால் அது புதன்கிழமையே நடைபெறும். அந்த அழைப்பு முடிவடைய சில மணி நேரங்கள் ஆகும். அதற்கு முன் உடன்பாடு எட்டப்படுவது கடினம். ஈரானினுடைய யுரேனியம் உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்று தெஹ்ரான் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஈரானினுடைய கோரிக்கைக்கு அமெரிக்கா ஒருபோதும் சம்மதிக்கவில்லை என்பதும் தெரிய வருகின்றது. பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற நம்பிக்கையில் ஆசிய சந்தையில் எண்ணெய் விலை சிறிது குறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரானினுடைய அணு மின் நிலையங்கள் மற்றும் பிற தளங்களை தாக்க விரும்பும் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது என்று செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டபோது, பேச்சுவார்த்தைகளில் ஈரான் இடம்பெறவில்லை என்றால் ஈரான் மீது குண்டுகளை போட விரும்புகின்றீர்களா என்று கேட்டபோது, ஆம், அப்படித்தான் நடக்கும் என்று விரும்புகின்றேன் என்று அவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எந்த தாக்குதலையும் உடனடியாகவும் கடுமையாகவும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என்று ஈரானினுடைய இராணுவ தலைவர் ஒருவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அமெரிக்காவை பேச்சுவார்த்தை மேசையில் தாழ்த்துவோம் என்றும் அவர் கூறினார். ஈரான் பேச்சுவார்த்தை குழு தலைவர் தற்போது அழைப்பில் இருக்கின்றார். இதற்கிடையில் அரபிக்கடலில் இன்னொரு ஈரான் எண்ணெய் கப்பல் அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. தற்போது பெர்சியன் வளைகுடா பெரும்பாலும் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஈரான் தன் கப்பல்களை தவிர பிற நாடுகளின் கப்பல்களை அனுமதிப்பதில்லை. இதன் காரணமாக உலக சந்தைக்கான வர்த்தக பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானின் யுரேனியம் தொடர்பான நடவடிக்கைகள் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக இருப்பதாகவே தெரிகிறது. இந்த நிலையில் வாஷிங்டன் நேரப்படி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு போர் முடிவடையும் என்றும் கூறப்படுகின்றது. ஈரான் நேரப்படி அது வியாழக்கிழமை பிற்பகல் 3:30 மணி. இந்த தற்காலிக சமாதானம் நீடிக்குமா அல்லது மீண்டும் பெரிய போர் வெடிக்குமா என்ற சந்தேகங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும் என்றும் சொல்லப்படுகின்றது. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தை காலங்களை பயன்படுத்தி அமெரிக்கா பல புதிய வான் பாதுகாப்பு தளங்களை வளைகுடா நாடுகளில் உருவாக்கி இருப்பதை சீனாவினுடைய ஒரு சேட்டலைட் நிறுவனம் படம் பிடித்து வெளியிட்டிருப்பது உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீனாவினுடைய ஒரு தனியார் சேட்டலைட் நிறுவனமானது இந்த புகைப்படங்களை மிக தெளிவான தகவல்களோடு வெளியிட்டிருப்பது அமெரிக்க ராணுவ பரப்பில் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. மிக துல்லியமாக எந்தெந்த ராணுவ கட்டமைப்புகள் எந்தெந்த பகுதியில் நிறுவப்பட்டிருக்கின்றது என்ற மிக தெளிவான தகவல்களோடு இந்த படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இதனால் எதிர்வரும் யுத்த காலங்களின் போது இந்த கட்டமைப்புகள் மிக துல்லியமாக ஈரானினுடைய ராக்கெட்களால் அழிக்கப்பட இருக்கின்றதா என்ற கேள்விகளும் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்கின்றது. மேலும் ஈரானினுடைய பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது, ஈரானினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 8 முக்கியமான பெண்களை விடுதலை செய்வது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு ஏதுநிலையை உருவாக்கும் என்று கூறியிருப்பது விசேட கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. கடந்த நாட்களில் ஈரானினுடைய மத தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் மீதான எதிர்ப்பை வெளிக்காட்டி நடத்தப்பட்ட போராட்டங்களில் கைது செய்யப்பட்ட
சில முக்கியமான பெண்களை விடுதலை செய்யுமாறு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இது தொடர்பான தகவல்களை ஈரான் வெளியிடவில்லை. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் என்று கூறியிருக்கின்ற இந்த நிலையில் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளில் இடம்பெறாது என்று தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் இஸ்லாமாபாத்தில் மீண்டும் இடம்பெறாவிட்டால் மீண்டும் ஒரு யுத்தம் வளைகுடா நாடுகளை இப்பொழுது சூழ இருக்கின்றதா? இந்த சந்தேகங்களின் அடிப்படையில் பல முக்கியமான வளைகுடா நாடுகள் அமெரிக்காவை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த யுத்தத்தின் மூலமாக வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற பல நாடுகளினுடைய பொருளாதார கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் இதன் காரணமாக பல வளைகுடா நாடுகள் சீனாவை நோக்கி நகர தொடங்கி இருப்பதாகவும் இப்பொழுது சொல்லப்படுகின்றது. இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவிற்கு மிகப்பெரியதொரு சந்தேகத்தையும் வளைகுடா நாடுகளில் தங்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாகி இருப்பதையும் சொல்லுகின்றது. எனவே இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், பேச்சுவார்த்தைகளின் மூலம் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் வளைகுடா நாடுகள் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இது என்னவோ இன்னும் சில மணி நேரங்களிலோ அல்லது அடுத்து வருகின்ற நாட்களிலோ இதன் முடிவுகளை நாம் காண இருக்கின்றோம். அடுத்து ஈரானினுடைய கப்பல்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய கடற்படையால் கைப்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளில் இடம்பெறப் போகின்றதா அல்லது இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளாது அமெரிக்கா இந்த யுத்தத்தை மீண்டும் தொடர இருக்கின்றதா? அமெரிக்க ஈரான் யுத்தம் தொடர்பான பல புதிய அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே உலக விவரம் சேனலோடு காத்திருங்கள். இது இன்றைய உலகின் மிக முக்கிய விவரங்கள். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். உலக விவர நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் காணொளிக்கு லைக் பண்ணுங்கள். மேலும் புதியவர்கள் உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற மிக முக்கியமான உலக விவரங்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் அனைவரையும் மிக விரைவில் சந்திக்கின்றேன். வணக்கம்.